இன்று நடக்கிற ஆட்சி தினம் தினம் பேப்பர் திறந்து பார்த்தாலே இனிமேல் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் ஒயிட்டு பிளாக்ல பிரிண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ரெட்டில் பண்ணணும். அந்த அளவுக்கு எங்கே திரும்பினாலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குது. சிவப்பில் தான் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி எல்லாத்துலேயும் சிவப்புலேயே பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே திறந்தாலே கொலை வெறி, ரத்த வாடை, எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒட்டுமொத்த அரசாங்கமே சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு அரசை நடத்தக்கூடிய அரசு என்ற பாராட்டு வேணால் நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குக்கு யார் அமைச்சர்னா முதலமைச்சர் தான் சட்டம் ஒழுங்கு பார்க்குறாரு, போலீஸ் துறை அவர் தான் பார்க்குறாரு. தினம் தினம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. இதில் தமிழகம் அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறாங்க. மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் என்று உறக்க கூறிய கனிமொழி இன்று அதே தன்னுடைய சகோதரனை உட்கார வைத்து கொண்டு பெருமை பாடுகிறார். முதலமைச்சர் எங்கள் அண்ணன் மாதிரி யாரும் இல்லைன்னு, அவர் என்னன்னா தன் தங்கை மாதிரி யாரும் இல்லைன்னு பாடுறாரு. அப்பாவுக்கு மகன் பாராட்டு விழா, மகனுக்கு அப்பா பாராட்டு விழா, சகோதரிக்கு சகோதரன் பாராட்டு விழா. இது குடும்பத்துக்குள்ளாரே நடக்கிற விழாவெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து வச்சு பெரிய திருவிழா பண்ணி எல்லாரும் ஏமாத்துற விழா தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சட்டம் ஒழுங்கால் இவ்வளவு கேவலமான நிலை நடந்த பொழுது கூட எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுத்தது மாதிரி தெரியவில்லை. ஏன்னா தினம் தினம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கேயாவது குறைகிறதா என்று பார்த்தால் அதிகமாகி கொண்டுதான் போகிறது. இல்ல, இப்ப நேற்று இரவு ஒரு விளக்க அறிக்கை வருது. இன்னைக்கு அஸ்ராக்காருக்கு பார்த்து விளக்கம் கொடுக்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் நீங்க கஞ்சாலிருந்து, போதையிலிருந்து, நீங்க கள்ளச்சாராயத்திலிருந்து, வழிப்பறியிலிருந்து, கொலையிலிருந்து, கொள்ளையிலிருந்து எல்லாமே இந்த போலீஸ் துறையை தொடர்பு படுத்தி தான் இருக்கிறது. ரைட். இன்னைக்கு மாசு சொல்றல தமிழ்நாட்டுல 0 கஞ்சா கல்டிவேஷன் நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல சந்தேகம் இருந்ததுன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்ல எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க விவரம் கொடுங்க, அவங்க அடையாளத்தை வெளியிடாம நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இது பண்ணிட்டு வரேன்னு சொல்றீங்க, சொல்லிட்டு வந்தோன்னு என்ன முதலீடு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா பெருமை மிகு அமைச்சர் என்ன சொல்றாரு, வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுறாரு. ஒரு பொறுப்பு இருக்கிறது இவர்களுக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களால் ஓட்டு போட்டு பெருவாரியான சீட்டை பெற்றதுனால தான் எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. அப்ப அந்த ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? எதிர்க்கட்சிக்கு தானே இருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவருக்கு தானே இருக்கிறது. அந்த எதிர்க்கட்சி தலைவர் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு அமைச்சரை நோக்கி, முதலமைச்சரை நோக்கி, ஆட்சியை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் என்றால் அதே பொறுப்புணர்ச்சியோடு பதில் கூற வேண்டிய பொறுப்பு மிக்க பதவியில் இருக்க பொறுப்பில்லாத அமைச்சர் என்ன காமிக்கிறாரு? வெள்ள பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனிதரை கிண்டல் செய்வதற்கும் கேலி செய்வதற்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேணுமா? தேவையில்லை. அப்ப அந்த மக்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கேவலப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்ல, கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் மிக்க பதவியையும் கேலி கூத்தாக்குகிறீர்கள் இல்லையா? அப்போ எந்த இடத்துல ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்க நடந்து கொள்கிறீர்களோ அப்பதான் அந்த அரசாங்கம் பொறுப்புணர்ச்சியோட அரசாங்கமாக இருக்க முடியும். இல்ல, அவங்க சொல்றாங்களேங்க 0 கஞ்சா கல்டிவேஷன் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், புரிஞ்சா நீங்க ஆதாரத்தை கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், பத்திரிகையில கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால பல 100 பொட்டலங்கள், கஞ்சா பொட்டலங்களை பார்சலா எடுத்துக்கொண்டு போய் தீயிலிட்டு எரிக்கிறத எல்லா தொலைக்காட்சியும் காட்டுச்சு. கஞ்சாவே இல்லை என்றால் அப்போ எரிக்கப்பட்டது என்ன? வெறும் கழிவு பேப்பர்களா இல்ல கஞ்சா என்ற எழுதப்பட்ட பேப்பர்களா? என்ன அது? அதற்கு என்ன அர்த்தம்? இல்ல, கஞ்சா கல்டிவேஷன் அவர் சொல்றாரு, கஞ்சா பயிரிடுதல் 0. நான் என்ன சொல்லிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தெளிவா சொன்னேன். நான் என்ன சொன்னேன், ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நிர்வாகித்து சிறப்பாக கொண்டு போகக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா சட்டம் ஒழுங்குல தான் இருக்கு. அப்பதான் அந்த ஸ்டேட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு மெயின் பில்லரா இருக்கிறவங்களே இந்த போலீஸ் துறை தான். இந்த போலீஸ் துறை அலர்ட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டுக்குள்ள நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நூக்கன் கார்னர் எல்லா இடத்துல இந்த உளவுத்துறையிலிருந்து எல்லா துறையும் போலீஸ் துறையில வேலை செய்கிறது. அவர்களுக்கு தெரியாமல் ஒரு பிட்பாக்கெட்டோ, ரவுடியோ, கொலைகாரனோ, இல்ல கஞ்சா கடத்தல்காரனோ, இல்ல ட்ரக் வச்சிருக்கிறவனோ எவனுமே கிடையாது. மொத்த புள்ளி விவரங்களும் 101% அவர்களுக்கு தெரியாமல் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை ஒழிக்க வேண்டும் என்று உண்மையாக மனது வைத்து ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாளில் முடித்து விட முடியும். காரணம், நீங்க பாத்தீங்கன்னா 2800 பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா 130 பேருக்கு அரெஸ்ட் பண்றான்.
சரி. 2800 கம்ப்ளைண்ட்டுக்கு 130 பேர் அரெஸ்ட் பண்ணினா மீதி இருக்கவங்களாம் என்னன்னா அவனுக்கு தெரியாதா? போலீஸ் துறைக்கு தெரியாமல் என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. நீங்க ஆட்சி வருமா வராதா என்பதை கூட போலீஸ் துறை கண்டிப்பாக கொடுத்து விடுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். சார், மக்கள் என்ன பேசுறான், என்ன செய்யறான், எங்க போறான், எங்க வரான், என்ன நினைக்கிறான், என்ன நடக்கும், என்ன நடக்கலாம், அதை கூட உளவுத்துறை மூலமாக சொல்ல முடியும். சரி. அப்படிப்பட்ட துறையை வைத்துக்கொண்டு எந்த வேலையும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் மௌனம் காத்தீர்கள், கள்ள மௌனம் காத்தீர்கள் என்றால் ரோடுக்கு நீங்க திருவிழா நடத்துங்க, என்ன வேணா நடத்துங்க. ஆனா உண்மையை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இது வெறும் அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. நிர்வாக திறமையின்மையினுடைய வெளிப்பாடு தான் அது. இல்ல, நான் உங்கள்கிட்ட பதில் வாங்க தான் கேட்கிறேன். இது அரசனுடைய பொறுப்பு அப்படிங்கறத கடந்து சமூக பொறுப்பாவும் நம்ம பார்க்க வேண்டியது. சமூக பொறுப்பு என்ன? சமூக பொறுப்பு ஒரு குற்றவாளியை இப்ப நீங்க கேட்டீங்க. இல்ல, நான் கேட்கிறேன். இப்ப இந்த ஆட்சின்னு இல்ல, இப்ப கடந்த ஆட்சியில இருந்தா கூட ரூட்டு தள பிரச்சனைகள் பல இடங்கள்ல நடக்கும், பப்ளிக்கா நடக்கும், பொது இடங்கள்ல மோதிக்கொள்வாங்க. பட்டாக்கத்தியோட ரயில்ல பயணிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த விஷுவலை பார்க்கிறோம். அங்க இருக்கிற பொதுமக்களை மிரட்டக்கூடியதை பார்த்திருக்கிறோம். கடந்த ஆட்சியிலையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் சமூக பொறுப்பு, வெறும் நிர்வாக பொறுப்பு மட்டும் இல்லாம சமூக பொறுப்பாவும் இதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதை ஏத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், போலீஸ் துறை 100% எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியும், தீர்க்க முடியும், சரி செய்ய முடியும். சரியா? அவர்களோட பங்கு ஒரு ஆட்சியினுடைய 50% வேலையை செய்து முடிக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். போலீஸ் நண்பர்கள் என்ற ஒரு குழு இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வாலண்டியர்ஸ் யார் வேணாலும் அவங்களுக்கு ரிலையபிளா இருந்தாங்கன்னா அவங்களை இது பண்ணிப்பாங்க. அவன் மஃப்டியில தான் சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு என்ன வேலை? இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபார்மர் தான். அந்த இன்ஃபார்மர் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் எல்லா இடத்துலயும் வேலை செய்வான். பணத்துக்காக வேலை செய்யறவன் இருக்கான், சோசியல் சர்வீஸ்க்காக வேலை செய்யறவன் இருக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி சமூக சீர்திருத்தம் சொன்னீங்க இல்லையா? அந்த சமூக சீர்திருத்தத்தில் ஆர்வம் உள்ளவர்களை அதில் சேர்த்துக்கொண்டு அந்த உளவை பெற்றுக் கொள்வதுதான் போலீஸ் துறையோட வேலை. அதாங்க, அது எந்த ஆட்சியில இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும். நான் என்ன சொல்றேன், ஆட்சி நிர்வாகம் சிறப்பாகவும் கடினமாகவும் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய வழியிலும் இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது. காரணம், எங்களுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் சொன்னது போல, குற்றச்சாட்டுகளில் நடைபெறுகிற குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் திமுகவினராக இருக்கும் பட்சத்தில் பாகுபாடு இல்லாமல், தயவுதாட்சிணி இல்லாமல் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் இடத்தில் அவர்கள் செயல்பட முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்றால் இந்த கருப்பு சிவப்பு கலரை பார்த்து பேக் அடிச்சிடறான். திமுக காரன் அவன் அதை செய்யறான், அவன் மேல கை வச்சா ஆளும் அரசாங்கம் நம்மளை பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறதுனால பேக் அடிக்கிறான். அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மேல போகுது. அதற்கு காரணம் யார்? ஆளும் கட்சி தன்னுடைய கட்சிக்காரர்கள் தவறு செய்கிறார்கள் என்ற பொழுதில், நொடி பொழுதில் தெரியும் பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நீக்கி தூக்கி எறிந்திருந்தால் இந்த ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நடத்தக்கூடிய ஆட்சியில் அக்கிரமங்கள் தலைவிரித்தாடும். அதாவது சென்னை மாநகரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு, பிளாட்ஃபார்ம் நடைபாதை நடப்பதற்கே அப்படின்னு போர்டு, அந்த போர்டுக்கு மட்டும் பல 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நடைபாதை நடப்பதற்கு தான் எல்லா அறிவுள்ள மனிதர்களுக்கும் தெரியும். அந்த நடைபாதை நடப்பதற்குன்னு எழுதி போட்டதுக்கு பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. சரியா? இதற்கு நடுவே இதை போட்டவர்கள் நடைபாதை நடப்பதற்கு மட்டும் இருக்க வேண்டும் என்பதில் தெள்ள தெளிவாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் போலீஸ் துறையில் அதே மாதிரி கார்பரேஷன்ல இருக்கிறவங்க பணம் பெற்றுக்கொண்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஷாப் பர்மனன்ட் ஷாப் கட்டுற அளவுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்கூடாக நீங்க ரோட்ல போகும்போது தெரியும். அதே போல புதிதாக வந்திருக்கிற பிரியாணி கலாச்சாரம், பிரியாணி கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மொபைலில் இதில் வெஹிக்கிளில் பிரியாணி விற்கிறாங்க. ரோடு இருக்கிற ரோடு 100 ஃபீட் ரோடு இருக்குன்னா அந்த 100 ஃபீட் ரோடே டிராஃபிக் இருக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது. அந்த 100 ஃபீட் ரோடில் இந்த பக்கம் ஒரு 20%, இந்த பக்கம் ஒரு 20% ஃபுல்லாக ஆக்குபைடு பை த மொபைல் ஷாப்ஸ் மாதிரி, இந்த பிரியாணி ஷாப்ஸ் மாதிரி. இதற்கு வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கூட்டம், இதற்கு நடுவே 4 வழிப்பாதை 1 வழிப்பாதையாக மாறிவிட்டது. இதையும் கண்டுகொள்ளாமல் அவர் இப்ப பிரகாஷ் சொன்ன மாதிரி எல்லாம் மால் வாங்கிட்டு கட்டிங் வாங்கிட்டு விட்டுறாங்க. எல்லா பகுதியிலுமே பாதுகாக்க வேண்டிய போலீஸ் துறை இது போல
அந்த வண்டி போறதுக்கு உண்டான சரி. பாதையை வந்து அமைத்து கொடுக்க இல்ல, வேண்டியது அவர்களுடைய நான் கடமை. ஒரு பேச்சு கேட்கிறேனே, இப்போ ஒரு மே 11 ரிசல்ட் வருது. ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்து அதிகாரம் இல்ல, நிர்வாகம் உங்க கைக்கு கண்டிப்பாக வந்துருச்சுன்னா, அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு- இருங்க ரவிராஜா, சொல்லுங்க. இப்போ மே 12ஆம் தேதியில இருந்து நீங்க குற்றம் சாட்டக்கூடிய எல்லா காவலர்களும் புனிதர்கள் ஆயிடுவாங்களா? புனிதர்கள் இல்ல, வேற என்ன அதாவது பண்ணுவீங்க? நம்மை நிர்வகிக்க கூடியவர்கள் ஆ. நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா கரெக்டா இருப்பாங்க. நம்ம லிபரலா இருந்தோம்னா அவன் தலைக்கு மேல ஏறிட்டான். இப்பதானே அவர் குட்கா கேஸ் எல்லாம் சொன்னாரு. உண்மைதான். நான் என்ன சொல்றேன், இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த விவாதத்திற்கு திமுக வராதது மிகப்பெரிய ஆச்சரியம். சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது, தமிழக அரசு சம்பந்தப்பட்டது, அவர்கள் சம்பந்தப்பட்டது. அவர்கள் வந்து நியாயமா பதில் அளித்திருக்கணும், வரல. சரியா? அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறவர்கள் கூட மாறாக பேசுகிற நிலை வந்து விட்டது என்று. சரியா? அண்ணன் பாருங்க, நக்கீரன் பிரகாஷ்னா திமுக முத்திர குத்திருப்பாங்க. அவர் பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு, பிரச்சனைங்கிறாரு. அண்ணன் ராஜகம்பீரன் நம்பி அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு. அவரும் நியாய தர்மமா இன்னைக்கு பேசுறாரு. எப்படி இப்படி புனிதரம் மாறினாரு எனக்கு தெரியல. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா என்ன தெரியுதுன்னா, நிதர்சனமாக எல்லாராலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை மனசாட்சியோடு ஏற்றுக்கொண்டு வாக்கு மூலமாக வீடியோவிலே கொடுத்துட்டாங்க. சரியா? இதுதான் உண்மை. இது உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அரசாங்கம் இதில் கருத்தில் கொண்டு, எனக்கு தெரிந்து முதல்வர் எல்லா டிபேட்டையும் பார்க்கிறாருன்னு சொல்றாங்க. தயவு செய்து பார்த்ததோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நடவடிக்கையும் எடுத்து சிறப்பாக ஆட்சி நடத்தினீர்கள் என்றால், நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மறைக்கிறதுக்கும் மறைக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், 90% தவறுகளை மட்டுமே செய்துவிட்டு கடைசி காலத்துல வந்து நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி ஏத்துப்பாங்க சொல்லுங்க? எதுவும் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. சரியா? வரப்போகிற ஆட்சி அதிமுக ஆட்சி தான், எடப்பாடி தலைமையில் ஆட்சி தான் வரப்போகிறது. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவருடைய தலைமையில் வரக்கூடிய ஆட்சி சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லா துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பான தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சியாக கண்டிப்பாக அமையும்.